இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவருடைய சத்தத்திற்கும் நம்ம செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இங்க வேதத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதம் ஆனாலும் அது ஒரு கட்டளைகளுக்கு கீழாகத்தான் இருக்கிறது என்று நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனா அவங்க கீழ்ப்படியாதபடிக்கு புசித்தபடியினாலே ஆண்டவரை விட்டு விலக்கப்பட்டார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இந்த உலகத்திலே பாவமும் சாபமும் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போனார்கள். இன்னொரு உதாரணத்திற்கு சங்கீதம் 1 சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். வேதத்தில் எந்த ஆசீர்வாதமானாலும் அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நம் பேரில் நமக்கு அப்படியே அது நிறைவேறும், பலிக்கும் என்று வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்றார், இந்த பேழையை உண்டு பண்ண சொல்லும் போது அவன் அந்த நாட்களிலே மழையே பார்க்கல, ஆனா அவன் கீழ்ப்படிந்து அப்படியே செய்தான். அதனால அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது அவன் கேள்வி கேட்காமல் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். தன்னுடைய ஒரே பேரான பிள்ளையை பலி செலுத்த ஆண்டவர் சொல்லும் போது அவன் அங்கேயே கேள்வி கேட்காமல் உடனே கீழ்ப்படிந்தான். தன் மனைவியிடம் கூட அவன் சொல்லல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள் என்று ஆணையிட்டு ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இன்னைக்கு அநேகர் ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னா அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. எபிரேயர் 3:18 சொல்லுகிறது, ஆண்டவர் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து கட்டளையிட்டார், ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா என்று. ஏன் என்றால் அநேகர் கீழ்ப்படியாதனால அந்த ஆசீர்வாதத்தை, கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அப்ப நாம் அப்படி இருக்கக்கூடாது, நாம் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் மரண பரியந்தம் பிதாவின் சித்தம் நிறைவேற கீழ்ப்படிந்தார். அதனால தேவன் அவரை எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படி, எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி ஆண்டவர் செய்தார். அதனால நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போது எல்லா ஜாதிகளிலும் ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைப்பார், உயர்த்துவார். ஆசீர்வாதங்கள், நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே பெருக செய்வாராக. இந்த வசனத்தை படிங்க, தியானிங்கள். God bless you.